கீரையே பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, கிளீனா சாப்பிட்டு வந்துருவாங்க. அரிசி பருப்பு ரெண்டையும் தண்ணி ஊத்தி நல்லா கழுவி ஊற வச்சிடுங்க. சிறுகீரைய நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம கழுவி வச்ச அரிசி பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், இது கூடவே நம்ம பொடியை நறுக்கி வச்ச கீரையை சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, உப்பு, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்ப குக்கர் மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கீரை சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, பெருங்காயம், கொஞ்சமா வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிட்டு இதுல சேர்த்துருங்க. கடைசியா ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்து பரிமாறினீங்கன்னா சுட சுட கீரை சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.